ஹலோ ஃபார்மர்ஸ், இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பார்க்குறோம்னா பெஸ்ட் அக்ரோ பிராண்டை வந்து அதிக விலைக்கு விற்கக்கூடிய அண்ட் அதிக செயல்திறன் மிக்க ஒரு பூச்சிக்கொல்லியை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது நெமஜன் அப்படிங்கிற இந்த பூச்சிக்கொல்லி தான். ஃபஸ்ட் இந்த பூச்சிக்கொல்லியில் என்னென்ன டைலண்ட் அப்படின்னு பார்க்கும்போது இதில் வந்து 3 மூலக்கூறு உள்ளடங்கியிருக்கு. என்னென்ன மூலக்கூறு அப்படின்னா குளோரன்ட்ரைனிட்ரோல் 4.5%, நோவல் யூரான் 11.5%, எமமெக்டின் பென்சோயிட் 1.5% இருக்குது. மூணுமே கலந்து SE ஃபார்மேட்டில் இருக்குது. அதாவது சஸ்பென்ஷன் எமுல்ஷன் அப்படின்னு குறிப்பிடக்கூடிய SE ஃபார்மேட்டில் இருக்குது. அதாவது எதனால் இது வந்து SE அப்படிங்கிற ஒரு ஃபார்மேஷனில் இருக்குது அப்படின்னா இதில் வந்து நம்ம ஏற்கனவே குறிப்பிட்டது போல் 3 மூலக்கூறுகள் இருக்குது. ஸோ அதனால் இந்த பூச்சிகளில் வந்து ஆயில் சப்ஸ்டன்ஸும் அதே நேரத்தில் சாலிட் பார்ட்டிகல்ஸ் அதாவது திடத்துகள்களும் அதிக அளவு காணப்படுது. ஸோ அதனால தான் இந்த பூச்சிகளை வந்து SE ஃபார்முலேஷனில் உருவாக்கியிருக்காங்க. அண்ட் இந்த பூச்சிகளை வந்து நம்ம பயன்படுத்துறதுக்கு முன்னாடி ஸ்டோரில் வந்து நீண்ட நாட்கள் விற்பனைக்கு இல்லாமல் இருக்கும் பட்சத்துலையோ இல்லைனா நீங்கள் வந்து பயன்படுத்தாமல் வச்சுருக்கும் பட்சத்துலையோ இதை வந்து நல்லா குலுக்கிட்டு யூஸ் பண்ணுறது நல்லது. அது ஷேக் வெல் பிஃபோர் யூஸ்னு போட்டிருப்பாங்க பாட்டிலில். ஸோ இது வந்து நம்ம ஷேக் பண்ணாமல் பயன்படுத்தும் பட்சத்தில் இருக்கக்கூடிய மூலக்கூறு வந்து மருந்து வந்து முழுவதுமாக மிக்ஸாக இல்லாமல் மேல்புறம் அட்ஜுவன்ஸ் அதாவது தண்ணீரும் இந்த பூச்சிகளை உருவாக்குறதுக்கு கலந்துக்கூடிய மற்ற கெமிக்கல்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ மூலக்கூறு வந்து அடித்தங்கி இருக்கும். ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் வந்து பாட்டிலை ஷேக் பண்ணாமல் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரிசல்ட் கிடைக்காது. ஸோ அது வந்து அட்ஜுவன்ஸ் மட்டுமே நம்ம வந்து கலந்து பயன்படுத்தக்கூடியதாயிரும். இதுவே நீங்கள் வந்து அப்போ தான் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை. ஸ்டோரில் வந்து தரும்போதே ஷேக் பண்ணி தான் தருவாங்க. பாட்டிலை குலுக்கி தரும்போது இந்த மூலக்கூறும் அட்ஜுவன்ஸும் முழுவதுமாக மிக்ஸ் ஆகிரும். ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் வந்து உடனே பயன்படுத்தலாம். நெக்ஸ்ட் இந்த பூச்சிக்கொல்லி வந்து பிரத்யேகமாக எதுக்காக பயன்படுத்தலாம்னு பார்க்கும்போது புழுக்களை அழிக்கிறதுக்காகவே பயன்படுத்தலாம். அதாவது எந்த ஒரு காய்கறி பயிராக இருக்கட்டும், பூ பயிராக இருக்கட்டும், பழவை பயிராக இருக்கட்டும், எல்லா வகையான பயிர்களையுமே காய்ப்புழுக்களையும் மொட்டு புழுக்களையும் அழிக்கிறதுக்காக நம்ம பயன்படுத்தலாம். ஸோ இது வந்து இலை உண்ணும் புழுக்களையுமே நம்ம வந்து கட்டுப்படுத்தலாம். அதாவது குருத்து புழு, தண்டு புழு, இலைப்புழு இந்த மாதிரியான பல்வேறு நிலை புழுக்களை அழிக்கிறதுக்காகவே பயன்படுத்தக்கூடிய பூச்சிக்கொல்லி தான். ஸோ இதில் இருக்கக்கூடிய 3 மூலக்கூறுமே புழுக்களை அழிக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய மூலக்கூறு தான். ஸோ இது வந்து ஸ்பெசிஃபிக்காக தனித்தனி மூலக்கூறாகவும் வெவ்வேறு பூச்சிக்கொல்லிகளாக அவைலபிளாக இருக்குது. அதாவது குளோரன்ட்ரைனிட்ரோல் வந்து பாப்புலராக கோர்ஜன் அப்படிங்கிற பேரில் அவைலபிளாக இருக்குது. அண்ட் எமமெக்டின் பென்சோயிட் வந்து பாப்புலராக EM1 அப்படிங்கிற பேரில் அவைலபிளாக இருக்குது. அண்ட் நோவல் யூரான் வந்து அலமா பிராண்டில் பெடஸ்ட்ரல் அப்படிங்கிற பூச்சிக்கொல்லியில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி தனித்தனி பூச்சிக்கொல்லிகளும் அவைலபிளாக இருக்குது. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்துலேயும் இந்த 3 மூலக்கூறையும் சேர்த்துருக்கக்கூடிய பூச்சிகளையும் நம்ம பயன்படுத்தும் போது சுலபமாக அதிகமான புழுக்களை வந்து நம்ம கட்டுப்படுத்தலாம். அதாவது ரொம்பவே பயிர்களில் மகசூல் சேதப்பட்டு பயிரோட நிலை சேதமடைந்து காணப்படக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய பயிர்கள் கூட நம்ம வந்து புழுக்களை அழிக்கிறதுக்கு பயன்படுத்தலாம். ஸோ இது வந்து சுலபமாக ரிசல்ட் கொடுக்கும். அதாவது நம்ம ஸ்ப்ரே பண்ணதுக்கு பிறகு இந்த 3 மூலக்கூறுமே வெவ்வேறு விதமாக செயல்படக்கூடியது. அதாவது எந்த மாதிரி செயல்படும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த பூச்சிகளை நம்ம ஸ்ப்ரே பண்ணதுக்கு பிறகு புழுக்கள் வந்து பயிரில் காய்கள் ஒன்றதையோ இல்லைனா இலைகளையோ இல்லைனா பூக்களையோ ஒன்றதையோ ஸ்டாப் பண்ணிடும். அதாவது ஃபீடிங் அதாவது அரித்து ஒன்றதை வந்து ஸ்டாப் பண்ணிடும். அண்ட் இது இல்லைன்னா இந்த புழுக்கள் வந்து வளரக்கூடிய நிலை அதாவது ஒவ்வொரு நிலை வளர்ச்சிலையும் புழுக்களோட சைஸ் வந்து கூடுதலாகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி புழுக்கள் வந்து அரித்து ஒன்று வளர்கிறதுக்கான செயல்பாடை வந்து ஸ்டாப் ஆகிரும். ஸோ இப்படி நடக்கிற மூலியமாகவும் புழுக்கள் அழியும். ஸோ இந்த 2 முறையில் புழுக்கள் வந்து அழியலைனா கூட இன்னொரு ஆக்ஷன் இருக்குது. அது என்ன அப்படின்னா நியூரோடாக்சின் அதாவது நரம்பு மண்டலம் பாதிக்கப்பட்டு புழுக்களுக்கு பக்கவாதம் ஏற்பட்டு புழுக்கள் வந்து அழியும். ஸோ இந்த 3 ஆக்ஷன்லேயுமே புழுக்கள் வந்து சேதமடையும். ஸோ இந்த மாதிரி வெவ்வேறு விதமாக புழுக்கள் அழிகிறதுனால சுலபமாக ரிசல்ட் கிடைக்கும். அது எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா குயிக் நாக்டவுன். அதாவது நம்ம ஸ்ப்ரே பண்ணி ஒரு சில மணி நேரத்திலேயே புழுக்கள் வந்து அழிஞ்சிரும். புழுக்கள் வந்து இறந்த நிலையில் காணப்படும். அப்படி இல்லைனா ரொம்பவே தீவிரமான மயங்கிய நிலையில் காணப்படும். அதாவது புழுக்கள் நம்ம கையில் எடுத்துகிட்டு டச் பண்ணோன்னா அசைய முடியாத அளவுக்கு ரொம்ப ஸ்லோவாக நெளிகிற அளவுக்கு இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு இது வந்து லாங் ரெசிடுவல் கண்ட்ரோல் கொடுக்கும். அதாவது நம்ம ஸ்ப்ரே பண்ணதுக்கு பிறகு இந்த பூச்சிகளோட ரிசல்ட் வந்து நீண்ட நாட்கள் பயிர்களில் ரிசல்ட் கொடுக்கும். அதாவது நம்ம பூச்சிகளை ஸ்ப்ரே பண்ணதுலேருந்து ஒரு 5 நாட்களுக்கு பிறகு கூட முட்டையிலேருந்து பொரியக்கூடிய புழுக்கள் வந்து அழியும். அதாவது எதனால் அப்படின்னா இது வந்து சிஸ்டமேட்டிக் ஆக்ஷன். ஸோ இது வந்து பயிர்களில் ஊடுருவி செயல்படக்கூடிய பூச்சிக்கொல்லி தான். ஸோ இது கான்ட்ராக்டாகவும் ஆக்ட் ஆகும், சிஸ்டமேட்டிக்காகவும் ஆக்ட் ஆகும், அதே நேரத்தில் ரெசிடுவலாகவும் ஆக்ட் ஆகும். ஸோ இந்த பூச்சிக்கொல்லி வந்து பல்வேறு விதமாக செயல்படுறதுனால இதோட காஸ்ட் வந்து ரொம்ப அதிகம். ஸோ காஸ்ட்டை பற்றி நம்ம வந்து லாஸ்ட்டில் சொல்கிறோம். ஸோ நம்ம குறிப்பிட்டிருக்கிறது எல்லாமே இதுதான் அதிக செயல்திறன் மிக்க பூச்சிக்கொல்லி அப்படிங்கிறதுக்கான சான்று தான். ஸோ இந்த பூச்சிகளில் வந்து 3 மூலக்கூறு இருக்கிறதுனாலேயே இது வந்து ரொம்பவே தீவிரமான புழுத்தாக்கல் இருக்கக்கூடிய பயிர்களுக்கு மட்டும் இல்லைனா அப்போதைக்கு டெம்பரரியாக அந்த புழுக்கள் எல்லாமே உடனே அழிக்கிறதுக்காக பயன்படுத்தலாம். ஸோ எதனால் அப்படின்னா இது தொடர்ச்சியாக பயன்படுத்துகிறது வந்து காஸ்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கூடுதலாக இருக்கும். ஸோ இது வந்து விலை அதிகம் அப்படின்னு நம்ம குறிப்பிட்டிருந்தோம். ஸோ அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த பூச்சிகளோட டோசேஜ் அண்ட் கம்ஃபர்டபிலிட்டியை பற்றி பார்த்துடலாம். அதாவது டோசேஜ்னு பார்க்கும்போது 1 லிட்டர் தண்ணிக்கு 1 ml அப்படிங்கிற விதத்தில் நீங்கள் பயன்படுத்தலாம். 1 ml அப்படிங்கிற விதத்தில் நீங்கள் பயன்படுத்தலாம் போதும். அதுக்கு அதிகமாக பயன்படுத்தணுங்கிற அவசியம் கிடையாது. அண்ட் நெக்ஸ்ட்டு இதோட ஸ்ப்ரேயிங் கண்ட்ரோல் அப்படின்னு பார்க்கும்போது
ஒரு 10 நாட்கள்லேருந்து 15 நாட்களுக்கு ஒரு முறை நீங்கள் வந்து பயன்படுத்தலாம். ஸோ இது வந்து தொடர்ச்சியாக பயன்படுத்துகிறது வந்து உங்களோட பயிரோட புழுக்கள் தாக்குதலை பொறுத்து. ஸோ அதற்கு குறைவான நாட்களில் பயன்படுத்துகிறது வந்து ரொம்ப தீவிரமான புழுக்கள் தாக்குதல் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு முறை பயன்படுத்தலாம். ஆனால் எப்போதுமே குறைந்தது ஒரு 2 ஸ்ப்ரேலேருந்து அதிகபட்சம் ஒரு 3 இல்லைனா 4 ஸ்ப்ரே வரை கொடுக்குறது நல்லது. ஸோ தொடர்ச்சியாக பயன்படுத்தும் போது நாளடைவில் ரெசிஸ்டன்ஸ் ஏற்பட்டு இந்த 3 மூலக்கூறுக்குமே புழுக்கள் அழியாத அளவுக்கு ரெசிஸ்டன்ஸ் ஏற்பட்டு புழுக்கள் வந்து வீரியமாகிட்டே போகும். ஸோ அப்படி ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம புழுக்களை கட்டுப்படுத்துறதுக்கு இதை விட விலை அதிகமாக இருக்கக்கூடிய பூச்சிக்கொல்லி வாங்கி பயன்படுத்தக்கூடிய நிலை ஏற்படும். ஸோ அதனால் நீங்கள் வந்து ஆவரேஜாக ஒரு 2 ஸ்ப்ரேலேருந்து 3 ஸ்ப்ரே தொடர்ச்சியாக கொடுக்கலாம். ஸோ அதற்கு பிறகு நீங்கள் வந்து ரொட்டேஷன் முறையில் பூச்சிக்கொல்லி பயன்படுத்துகிறது நல்லது. நெக்ஸ்ட் இந்த பூச்சிக்கொல்லியோட கம்பேட்டபிலிட்டின்னு பார்க்கும்போது இந்த பூச்சிக்கொல்லி வந்து நம்ம மற்ற எந்த ஒரு பூச்சிக்கொல்லிகள் கூடயோ இல்லைனா பூஞ்சான கொல்லிகள் கூடயோ இல்லைனா நுண்ணூட்ட மருந்துகளுடையோ இல்லைனா உயிரி ஊக்கிகள் கூடயோ இல்லைனா தாவர வளர்ச்சி ஊக்கிகள் கூடயோ சேர்த்து பயன்படுத்தலாம். இதனால் பயிர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. அண்ட் அதே நேரத்தில் பூச்சிக்கொல்லின்னு பார்க்கும்போது குளோரின் டைனிப்போலோ இல்லைனா எமமிடின் பென்சோயிடோ இல்லைனா நோவல் யுரானியோ மூலக்கூறாக கொண்ட மற்ற பூச்சிக்கொல்லிகள் கூட சேர்த்து பயன்படுத்தாமல் இருக்கிறது நல்லது. எதனால் அப்படின்னா இதில் ஆல்ரெடி அந்த மூலக்கூறுகள்லாம் இருக்கிறதுனால மொத்த அளவில் அந்த மூலக்கூறோட அளவு வந்து கூடும். அதாவது நம்ம ஸ்ப்ரே பண்ணக்கூடிய சொல்யூஷனில். அண்ட் அதே நேரத்தில் சுலபமாக ரெசிஸ்டன்ஸ் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் வேறு ஃபார்முலேஷனில் இருந்துச்சு அப்படின்னா பயிருக்கு ஃபைட்டோடாக்சிட்டி கூட அதிக அளவில் ஏற்படும். ஸோ அந்த மாதிரி பயன்படுத்தாதீங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு இதோட அப்ராக்சிமேட்டான ப்ரைஸ்ன்னு பார்க்கும்போது 100 ml வந்து ₹600 ₹900 விலையிலையும் 1/2 லிட்டர் வந்து ₹2800 ₹3200 விலையிலையும் அவைலபிளாக இருக்குது. ஸோ இது தேவைப்படுறவங்க வாங்கி பயன்படுத்திக்கலாம். அண்ட் இதை வந்து நம்ம ஏற்கனவே குறிப்பிட்டது போல் தொடர்ச்சியாக பயன்படுத்தாதீங்க. ஸோ உங்களோட கிராப்போட புழுக்கள் தாக்குதலை பொறுத்து ஒரு 2 அல்லது 3 ஸ்ப்ரே ஆவரேஜாக பயன்படுத்துங்க போதும். அண்ட் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வேறு எந்த ஒரு பூச்சிக்கொல்லியை பற்றியாவது தெரிஞ்சுன்னு நினச்சிங்கன்னா அந்த பூச்சிக்கொல்லியோட பேரையோ இல்லைனா அந்த பூச்சிக்கொல்லியோட டெக்னிக்கையோ கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்மளோட அக்ரிகோ சேனலை நீங்கள் வந்து புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.